செட்டிப்பாய் ஆக்சுவலா எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ராஜஸ்தான் டிஷ்ஷான தால் டோக்லி தான் செய்ய போறோம். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா நீங்க சாம்பார் மினி இட்லி சாப்பிட்டீங்களா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஆனா நீங்க ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா நீங்க அடிக்கடி வீட்டுல செய்யற மாதிரியே இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தால் டோக்லி எப்படி செய்யறதுன்னு உங்க சொல்லி தர போறோம். அதுக்காக என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம். இது பாசி பயிர், உடைச்ச பாசி பயிர்ல இருக்க பாசி பருப்பு கிரீன் கலர்ல இருக்கும். இது நீங்க மூங் தால் கேட்டாலே தருவாங்க, ராஜஸ்தானி மூங் தால் கேட்டாலே தருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடல பருப்பு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ நம்ம பாசி பயிர் பருப்பு எடுத்திருக்கோம், அதான் மூங் தால். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் நம்ம கடலப்பருப்பு எடுத்திருக்கோம். 50 கிராமோட கம்மியாவே போடுங்க. 1/4 கிலோ பாத்தீங்கன்னா பாசி பயிர் பருப்பும் கொஞ்சோண்டு கடலப்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரெகுலர் மசாலா ஐட்டமு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சுத்தண்ணி வச்சிருக்காங்க வைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா சுத்தண்ணி நல்லா சூடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி சுத்தண்ணி வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த எடுத்திருக்க பருப்பு சுத்தண்ணியில போட போறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்புல பாத்தீங்கன்னா வைப்பு மிளகாத்தூள் போடுறாங்க 1 டீஸ்பூனு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறாங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் எவ்வளவு போட்டோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூளை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு பாத்தீங்கன்னா இதுலயே மிக்ஸ் பண்றாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சூடான தண்ணியில பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வச்சிருக்க இந்த எல்லாமே ரெடியா வச்சிருக்கோம். ஸோ இது அதுதான் அப்படியே போட்டுடலாம் நம்ம உள்ள. ஸோ நம்ம தால் டோக்லிக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன போடணுமோ போட்டாச்சு. இப்போ தால் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. கேஸ் மீடியம் ஃபிளேம்ல வைங்க. ரொம்ப ஹைலியா இருக்கக்கூடாது, ரொம்ப லோலியா இருக்கக்கூடாது. நம்ம பாத்தீங்கன்னா மீடியம் ஃபிளேம்ல வச்சிருக்கோம். ஸோ கேஸ் பாத்தீங்கன்னா நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஸோ தால் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம டோக்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ டோக்லி செய்யறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவும் பூண்டும் தட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உப்பு எடுத்து வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அஜ்மைன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா முழு தனியா தட்டிட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் மசாலா ஐட்டம் தான். கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்க கோதுமை மாவுல பாத்தீங்கன்னா நம்ம தட்டி வச்ச தனியாவும் அஜ்மைனும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூண்டு, இந்த மிளகா பேஸ்ட் ஆட் பண்றாங்க வைஃப். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வைஸ். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. மஞ்சள் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூனு. ஆயில் ஆட் பண்றாங்க 2 டீஸ்பூனு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும். இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டுல செய்யணும்னு தோணும். ஸோ ரொம்ப கஷ்டம்னா இல்லை, இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, யார் வேணா செய்யலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ற எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வைஃப் வாட்டர் ஆட் பண்றாங்க. தேவையான அளவுக்கு பாத்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப ஆட் பண்ணிட்டோம்னா கொலக்கொலன்னு ஆயிரும் மாவு. இந்த மாவு பாத்தீங்கன்னா கெட்டியா தான் இருக்கணும். ரொம்ப கொலக்கொலன்னு ஆயிடுச்சுன்னா செய்ய முடியாது. ஸோ நீங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டே வாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா கூட நம்ம ஆயில் ஆட் பண்ணோம். ஸோ 2 டீஸ்பூன் வைப் லாஸ்டா ஆயில் ஆட் பண்ணிருக்காங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு வாட்டி நாம் பேசினோம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். மாவு பாத்தீங்கன்னா சாஃப்டா இல்லை, கொஞ்சம் ஹார்டா தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணுங்க. ஸோ நம்ம ரெடி பண்ண மாவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது பாத்தீங்கன்னா வைப் இந்த மாதிரி உருட்டிட்டு
சின்ன சின்ன மாதிரி இதை பாருங்க, சின்னதா உருட்டி ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உருட்டிட்டு தட்டிட்டு ஹோல்ஸ். மசாலா வடை எப்படி செய்யறோமோ அதே ப்ராசஸ் தான். மசாலா வடை, தட்டு வடை அதே மாதிரி தான் வந்து சின்ன சின்ன பீஸை வந்து இப்படி வந்து உருட்டிட்டு தட்டிட்டு ஹோல்ஸ் போட்டு வைக்கணும். ஸோ இது இந்த நம்ம செஞ்சு வச்சிருங்க இந்த மாவு ஃபுல்லாக இதே மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஸோ வாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 15 to 20 minutes பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தால் வந்து மீடியம் ஃப்ளேம்ல பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச மாவுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்லியும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம எப்படி பண்ணோம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோக்லி வந்து இதுல ஆட் பண்ண போறோம். வாங்க ஆட் பண்ணலாம். ஸோ ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்லியே பார்த்தீங்கன்னா உள்ள போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி வந்து போட்டுட்டே இருங்க. ஸோ ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோக்லியும் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. செஞ்சு வச்ச டோக்லியை தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து 15 to 20 minutes மீடியம் ஃப்ளேம்ல பார்த்தீங்கன்னா நான் டோக்லி ரெடி பண்ற டைம்ல பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ டோக்லி ரெடி பண்ண டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 5-6 பேருக்கு சேர்த்து செய்யறோம்னால ரொம்ப செய்யறோம். உங்க வீட்டில் 2-3 பேர் இருந்தீங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம். எங்க வீட்டில் 5-6 பேர் இருக்காங்க. ஸோ வந்து இவ்வளோ செய்யணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் செஞ்ச தால் டோக்லி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி மேலே தூவி விட்டுருங்க ரெடி ஆனோடனே. ஸோ சூப்பரான ஸ்மெல்லு கைஸ். எப்போ சாப்பிடுவேன்னு தோணுது. அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க ஒய்ஃபு. வேற லெவலில் இருக்கு பார்க்கும்போது. ஸோ இந்த தால் டோக்லி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் கைஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ரெடி பண்ண தால் டோக்லி நம்ம சர்வ் பண்ண போறாங்க. சூப்பரா ஸ்மெல் வருது கைஸ். எப்போ சாப்பிடுவேன்னு இருக்கேன். இந்த தால் டோக்லியில் பார்த்தீங்கன்னா சுட சுட நெய் ஆட் பண்ணணும் 2 டீஸ்பூனு. அப்போதான் வந்து வேற லெவலில் இருக்கும். மேலே வந்து லெமன் புழிஞ்சு வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தால் டோக்லி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்றேன். சூப்பரா ஸ்மெல் வருது. வேற லெவல் இருக்கு கைஸ். அந்த லாஸ்டா நெய் ஊட்டினாங்களே வேற லெவல் கைஸ். உண்மையா செம்மையா இருக்கு. நம்ம அப்படியே ஹோட்டல்ல இட்லி, மினி இட்லி, சாம்பார் இட்லி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட். வேற லெவல்ல இருக்கு கைஸ். அந்த நெய் ஸ்மெல்லு தான் செம்ம, அச்சிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு ஒய்ஃப் செஞ்ச தால் டோக்லி ரெசிபி வேற லெவல் இருந்தது கைஸ். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி இந்த ராஜஸ்தான் டிஷ்லயே. ஸோ இந்த மாதிரி ராஜஸ்தான் ரெசிபி நீங்க அப்பப்போ பார்க்கணும்னா வந்து என் சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தால் டோக்லி ரெசிபி ஏன் இன்னைக்கு போடுறேன்னா, ஒரு அக்கா ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றாங்க ராஜஸ்தான் டிஷ்ஷான தால் டோக்லி அங்க செஞ்சு காட்டுங்கன்னு. ஸோ அந்த அக்காக்காக இந்த தால் டோக்லி ரெசிபி செஞ்சேன். ஸோ நீங்களும் இந்த வீட்டுல வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அக்கா. ஸோ இந்த மாதிரி ராஜஸ்தான் ரெசிபி நீங்க பார்க்கணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்து என்ன ரெசிபி போகலாம் கமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்க கமெண்ட் பார்த்துட்டு அடுத்த ரெசிபி என்ன செய்வேன் நான் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். ஸோ இந்த தால் டோக்லி ரெசிபியோட இந்த விளாக் கம்ப்ளீட் பண்றோம். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.